Hi, welcome you to learn English. சில இங்கிலீஷ் வாக்கியங்களில் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியாமலே நம்ம அந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ டுடே இஸ் ஹிஸ் மேரேஜ் டே, இன்றைக்கி தான் அவருடைய கல்யாண நாள். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? ஹீ டிட் எ மிஸ்டேக். அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஹீ டிட் எ மிஸ்டேக். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? அதே மாதிரி நான் அவருக்கு ஓட்டு போட்டேன். ஐ ஓட் ஃபார் ஹிம். ஹிஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் குட். அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கு. ஐ ஆம் டிஸ்கஸிங் அபவுட் மை ஃப்யூச்சர். என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வாக்கியங்களில் மிஸ்டேக்ஸ் இருக்கா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அகைன் நம்ம பேசுகிறப்ப எழுதுகிறப்ப இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணாமல் இருக்கணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் எனது எதிர்காலத்தை பற்றி ஆலோசித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் டிஸ்கஸிங் அபவுட் மை ஃப்யூச்சர். இந்த டிஸ்கஸிங் அப்படின்ற வார்த்தையை ஃபாலோ பண்ணி அபவுட் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. ஐ ஆம் டிஸ்கஸிங் மை ஃப்யூச்சர். நான் எனது எதிர்காலத்தை பற்றி ஆலோசித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, அந்த டிஸ்கஸிங்கிற வார்த்தையிலே அந்த பற்றி அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது. ஸோ அபவுட் தேவையில்லை. பதில் அளித்தல் அதுவே கொடுக்கறது தான், திரும்ப கொடுக்கறது தான். ஓகே, அவர்கள் அவரின் கேள்விக்கு மறுபடியும் பதில் அளித்தனர். They revert back his question. They reply back his question. இந்த back தேவையில்லை. ஓகே, they revert him. They reply his question. அவ்வளோதான். reply back தேவையில்லை. இந்த மாதிரி வாக்கியங்கள் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். It is called as a turning point. இது ஒரு திருப்புமுனை என்று அழைக்கப்பட்டது. It is called as a freedom. அந்த ஆஸை உள்ளே கொண்டு வருவோம். இது ஒரு சுதந்திரம் என அழைக்கப்பட்டது. ஸோ அந்த ஆஸ் தேவையில்லை. அந்த கால்டு வந்துச்சுன்னா ஆஸ் தேவையில்லை. அடுத்து ஒரு நவுன் இருந்தாலே போதும். இட் இஸ் கால்டு எ டர்னிங் பாயிண்ட். இட் இஸ் கால்டு எ ஃப்ரீடம். இது ஒரு சுதந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செய்தி இருந்தாலும் நியூஸ் தான், நிறைய செய்திகள் இருந்தாலும் நியூஸ் தான். அதனால் அந்த ப்ளூரல் ஃபார்ம் சொல்லக்கூடாது. த நியூஸ் ஆர் ராங் அப்படின்னு சொல்லக்கூடாது. த நியூஸ் இஸ் ராங். ஓகே, இந்த ப்ளூரலாகவும் இருக்குது, சிங்குலராகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை சிங்குலராகவே கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி பீப்புள், மக்கள், இது பன்மை, ப்ளூரல். அதே மாதிரி சில்ட்ரன், ப்ளூரல். குழந்தைகள் அப்படிங்கிறது ப்ளூரல். போலீஸ், ப்ளூரல். பன்மையாக தான் சொல்லணும். ஒரு போலீஸ் இருந்தாலும் நிறையா போலீஸ் இருந்தாலும் போலீஸ் தான். அதே மாதிரி ஸ்டாஃப், STAFF, ஸ்டாஃப், அதுவும் பன்மை தான். ஒருத்தர் இருந்தாலும் ஸ்டாஃப் தான், நிறைய பேர் இருந்தாலும் ஸ்டாஃப் தான். ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சில நவுன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சீனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, சீனரி தான். ஓகே, சீனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு கிடையாது. ஒரு கட்டில், ஒரு பீரோ இருந்தாலும் ஃபர்னிச்சர் தான், நிறையா இருந்தாலும் ஃபர்னிச்சர் தான். ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி அறிவுரை, அறிவுரைகள், அட்வைசஸ் கிடையாது, அட்வைஸ் தான். இதை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் நான் கொடுத்துருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள். அந்த சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வெள்ளி என்று திரும்புவேன். ஐ ரிட்டர்ன் பேக் ஆன் ஃப்ரைடே. ஐ ரிட்டர்ன் பேக். ரிட்டர்ன் அப்படின்னாலும் திரும்புறது தான், பேக் அப்படின்னாலும் திரும்புறது தான். ஓகே, ஐ ரிட்டர்ன் பேக் தேவையில்லை. ஐ ரிட்டர்ன் ஆன் ஃப்ரைடே, இல்லைனா ஐ வில் பி பேக் ஆன் ஃப்ரைடே. ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் பேக் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் ராங் டூ. கம்ப்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தையோட ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்துக்குருவோம் எப்போவுமே. அந்த விலை தள்ளுபடியை உள்ளடக்கியது. இந்த கம்ப்ரைஸ் அப்படின்னா உள்ளடக்குதல் அப்படின்னு அர்த்தம். த ப்ரைஸ் கம்ப்ரைசஸ் த ஆஃபர், தட்ஸ் ஆல். அந்த கம்ப்ரைசஸ் ஆஃப் அப்படிங்கிறது தேவையில்லை. த ப்ரைஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் த ஆஃபர் அப்படிங்கிறது ராங். த ப்ரைஸ் கம்ப்ரைசஸ் த ஆஃபர். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு கேஷுவலாக சொல்லுவோம். அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கு, அவர் ஆடை ரசனை நன்றாக இருக்கிறது, ஹிஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் குட். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு சொல்லாமல் ட்ரெஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஹிஸ் ட்ரெஸ் சென்ஸ் இஸ் குட். ஓகே, அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அவர் அவருடைய யோசனையை வலியுறுத்துகிறார். வலியுறுத்துதல், எம்ஃபசைஸ். ஸ்பெல்லிங் பாருங்கள், EMPHASIZE. ஓகே, எம்ஃபசைஸ் அப்படின்னா வலியுறுத்துதல். எம்ஃபசைஸ்ன்னு சொன்னாலே போதும், வலியுறுத்துதல் தான்.
ஆன் தேவையில்லை. ஓகே, இந்த கம்ப்ரைஸ் அதை பின்னாடி ஆஃப் தேவையில்லை. அது மாதிரி டிஸ்கஸ் அதுக்கு பின்னாடி அபவுட் தேவையில்லை. அதே மாதிரி எம்ஃபசைஸ் அப்படின்னு வர்றப்ப அந்த ப்ரிப்போசிஷன் அடுத்து வர்ற ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. ஹி எம்ஃபசைசஸ் ஹிஸ் ஐடியா. நான் 5 வருடங்களுக்கு முன் சென்றிருந்தேன். ஐ வென்ட் தேர் 5 years பேக். ஸோ 5 years ago அப்படின்னு இருக்கணும். இந்த சேனல்லே நான் எகோ எங்கே யூஸ் பண்ணணும், பிஃபோர் எங்கே யூஸ் பண்ணணும், பேக் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 5 வருடங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எகோ யூஸ் பண்ணால் தான் கரெக்ட். ஐ வென்ட் தேர் 5 years ago. நீட் அப்படின்னா தேவை, நீட் நாட் அப்படின்னா தேவையில்லை. நீ பணம் கொண்டு வர தேவையில்லை. யூ நீட் நாட் டு பிரிங் மணி. திஸ் இஸ் ராங். யூ நீட் நாட் டு பிரிங் மணி. டைரெக்டாக அந்த நீட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது. ஓகே, தட் இஸ் ராங். எப்படி சொல்லலாம்? யூ டு நாட் நீட் டு பிரிங் மணி. இல்லைனா யூ நீட் நாட் பிரிங் மணி. இந்த டூ தேவையில்லை. அந்த டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. யூ நீட் நாட் பிரிங் மணி. நீ பணம் கொண்டு வர தேவையில்லை. இல்லைனா யூ டு நாட் நீட் டு பிரிங் மணி. இந்த டூ நாட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டூ பிரிங் வரணும். ஐ ஆஸ்க் ஹிம் மெனி a டைம்ஸ். நான் அவரிடம் நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். மெனி a டைம்ஸ், மெனி டைம்ஸ் போதும். ஓகே, மெனி டைம்ஸ். அந்த ஏ அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். அப்போ டைம்ஸ்னு வருது. ஸோ அந்த ஏ வரக்கூடாது. ஐ ஆஸ்க் ஹிம் மெனி டைம்ஸ். நான் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஐ ஆஸ்க் ஹிம் மெனி a டைம். இப்படி வரலாம், ஏ டைம் அப்படின்னு வரலாம். பட் நம்ம நார்மலாக கேஷுவலாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ் தான். ஐ ஆஸ்க் ஹிம் மெனி டைம்ஸ். ஸோ மெனி a டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அவருக்கு ஓட் போட்டிருக்கேன். ஸோ ஓட்டு வந்து எனது வாக்கு அவருக்கு. ஐ ஓட் ஃபார் ஹிம். ஓட் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பேரை சொல்லுவாங்க. ஓட் ஃபார் திஸ் கட்சி. இந்த ஓட் அப்படிங்கிறதோட ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனையும் சேர்த்துக்குருவாங்க. தட் இஸ் ராங். ஓகே, ஐ ஓட் ஹிம். ஸோ அந்த ஓட் ஃபார் அப்படின்னு வரக்கூடாது. ஐ ஓட். அந்த ஓட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை, வினைச்சொல். ஸோ ஐ ஓட் ஹிம். அந்த ஹிம்முக்கு பதிலாக ஏதாவது ஒரு கட்சியுடைய பேர் சொல்லலாம். ஐ ஓட் அப்படின்னு போட்டு அந்த கட்சி பேரை சொல்லலாம். இந்த புத்தகம் இன்னும் நன்றாக இருக்கிறது. திஸ் புக் இஸ் மோர் பெட்டர். திஸ் புக் இஸ் பெட்டர், அதுவே போதும். மோர் பெட்டர்லாம் தேவையில்லை. திஸ் புக் இஸ் ஈவன் பெட்டர் சொல்லலாம். ஓகே, ஏன்னா அந்த மோர் அப்படிங்கிற வார்த்தை கம்பேரிட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணுவோம். பெட்டர் அப்படிங்கிறதும் கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது ஆல்ரெடி. ஸோ மோர் பெட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, திஸ் புக் இஸ் பெட்டர், திஸ் புக் இஸ் ஈவன் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஹீ மேட் எ மிஸ்டேக் அப்படி தான் சொல்லணும். அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஹீ மேட் எ மிஸ்டேக். ஹீ டிட் எ மிஸ்டேக்னு சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடாது. ஓகே, தட் இஸ் அந்த பேச்சு வழக்கில் ராங் அப்படின்னு சொல்லுவோம்ல சில வார்த்தைகள், அந்த மாதிரி. ஹீ மேட் எ மிஸ்டேக், ஹீ டிட் எ மிஸ்டேக்னு இனிமேல் சொல்ல வேண்டாம். இன்றைக்கி தான் அவருடைய கல்யாண நாள். ஓகே, டுடே இஸ் ஹிஸ் வெட்டிங் ஆனிவர்சரி. வெட்டிங் ஆனிவர்சரின்னு தான் சொல்லணுமே தவிர மேரேஜ் ஆனிவர்சரின்னு சொல்லக்கூடாது. ஓகே, மேரேஜ் அப்படிங்கிறது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், கல்யாண நாள் மட்டும்தான். கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ வெட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும், வெட்டிங் ஆனிவர்சரி. கேஷுவலாக நம்ம கமிட் பண்ணுற எரர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இனிமேல் இந்த எரர்லாம் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.